ராஜஸ்தான்ல நேத்து 2.5 வயசு பெண் குழந்தை ஒண்ணு தன்னுடைய வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு நிலத்துல விளையாடிட்டு இருக்கும்பொழுது அங்க இருந்த ஒரு ஆழ்துளை கிணற்றுல விழுந்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பேரிடர் மீட்பு படையினர் உதவியால அந்த குழந்தைக்கு குழாய் மூலமா தேவையான ஆக்சிஜன் தந்து கிட்டத்தட்ட 15 மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைய உயிரோட மீட்டிருக்காங்க. ஒருவேளை இதுக்கு முன்னாடி ஆழ்துளை கிணறு விபத்துல இறந்து போன குழந்தைகள் மாதிரியே இந்த குழந்தையும் இறந்திருந்தா? அரசாங்கம், ஆழ்துளை கிணற்றோடைய உரிமையாளர், பெற்றோர், ஒரு குழந்தை, இந்த 4 பேர்ல ஒரு தவறும் செய்யாதது அந்த குழந்தை மட்டும்தான். ஒரு ஆழ்துளை கிணறு அமைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பகுதி மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீட்டுல இருக்கிறவங்க குழந்தைகளை அந்த கிணற்று பக்கம் போக விடாம பாத்துக்கணும். ஆழ்துளை கிணறு அமைச்சவங்க அதை சுத்தி பாதுகாப்பான முறையில ஏதாவது தடுப்பு அமைச்சிருக்கணும். ஆழ்துளை கிணற திறந்த வெளியில விட்டுற உரிமையாளர் மேல ரொம்ப கடுமையான தண்டனையை அரசாங்கம் கொடுக்கணும். இந்த 3 பேரும் செய்யற தப்புக்கு ஒரு தவறும் செய்யாத இளம் குழந்தைகள் சாகணுமா? இனியாவது இந்தியாவுல இந்த மாதிரி ஆழ்துளை கிணற்று சோகங்கள் மறையுமா?